ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆஸ்பிரண்ட் தமிழ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி போன வருஷம் நீட் கெமிஸ்ட்ரியில் 43 மார்க்ஸ் எடுத்து இந்த வருஷம் நீட் கெமிஸ்ட்ரியில் 157 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி நான் ஒரே ட்ராப்பில் 100+ மார்க்ஸ் வந்து நான் கெமிஸ்ட்ரியில் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ப்ளஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நீட் 2024 பார்த்தீங்கன்னா 620+ கட் ஆஃப் வந்துருச்சு தமிழ்நாட்டில். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து 10 to 15 மார்க்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 635+ தான் இருக்க போகுது. ஸோ இதில் ஒரு ஹை கட் ஆஃப் மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 160+ மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும். இது வந்து மஸ்ட் அண்ட் இது ரொம்ப ஈஸி. ஏன் இது ஈஸின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கம்பேர்ட் டு நம்ம ஃபிசிக்ஸ் as well as பயாலஜி இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய சிலபஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மூணாக நம்ம கெமிஸ்ட்ரி பிடிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். கிளாஸில் அவங்க தர நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நோட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் படிப்பேன். ஸோ அவங்க தர நோட்ஸே நான் மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி ரீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்சிஆர்டி ரீடிங் பண்ணல. என்சிஆர்டி ரீடிங் பண்ணாமல் தான் வந்து 157 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். ஸோ இது வந்து என்சிஆர்டி ரீடிங் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட விஷ் தான் இது. ஸோ அடுத்து எல்லா ஃபார்முலாஸையும் பார்த்தீங்கன்னா ஒரே A4 சைஸ் ஷீட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. ஸோ தட் இது வந்து ரிவிஷன் அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டருக்கு 150 கொஸ்டின் சால்வ் பண்ண பாருங்கள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸோ மோர் தென் 70% ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த நீட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே டேரெக்டாக தான் கேட்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலாவே கேட்பாங்க, இல்லை டேரெக்டாக என்சிஆர்டியில் இருக்க கிராஃப்ஸ் அப்படியே கேட்பாங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு 2-3 ப்ரூஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்களே பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீட் 2019 கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இந்த ஆர்பிட்டால்ஸ்லாம் கொடுத்துட்டு இதோட டிக்ரீசிங் ஆர்டர் கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிலே அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இன்க்ரீசிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அவங்க ஜஸ்ட் டிக்ரீசிங் ஆர்டர் கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மிக்சர் வந்து பாசிட்டிவ் டிவியேஷன் காட்டும் ரோல்ஸில் இருந்து அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்சைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள் தான் பாசிட்டிவ் டிவியேஷன். ஒன்று எத்தனால் அண்ட் அசிட்டோன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டைசல்ஃபைட் அண்ட் அசிட்டோன். ஸோ இதில் டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் 2018 கேட்ட கொஸ்டின். ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஆஃப் லைஃப் பீரியட் என்ன ஆகும் நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் என்சிஆர்டியில் இருக்க ஒரு லைன் அது. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியட் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பண்ணும்போது ஆஃப் லைஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகும். ஸோ டேரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ அதனால் டபுள் பண்ணும்போது இதுவும் டபுள் ஆகும். ஸோ 2019 கேட்ட கொஸ்டின், எந்த மிக்சர் வந்து மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப் காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்சைட்டில் இருக்க ஒரே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்புக்கு நைட்ரிக் ஆசிட் அண்ட் வாட்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப டைம் கன்சியூமிங்கான சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா ஒரு லைனாக நம்ம இன்சைட்டில் படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பை ஹார்ட் பண்ணதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இன்ஆர்கானிக் நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்சிஆர்டி மட்டும் தான் படித்தேன். எந்த ஒரு நோட்ஸுமே எடுக்கல. ஸோ ஒன்லி என்சிஆர்டி, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எதுவுமே படிக்கல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக ஒரு 15 டேஸோ இல்லை 1 மந்த்தோ செப்பரேட்டாக அதுக்கு டைம் செப்பரேட் பண்ணிட்டு படிக்காதீங்க. ஸோ டெய்லி ஒரு சைடு படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். ஸோ சிலபஸும் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். இதுக்குன்னு தனியாக 1 மந்த் நீங்கள் இன்ஆர்கானிக் சிலபஸை முடிக்க படிச்சிங்கன்னா ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டெய்லி ஒரு சைடு படிச்சிங்கனாலே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்படி தான் படித்தேன். டெய்லி ஒரு சைடு தான் படிப்பேன் இன்ஆர்கானிக். ஸோ அட் எண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஈஸியாகவே இன்ஆர்கானிக் சிலபஸை முடிச்சிட்டேன். ஸோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து கொஸ்டின்ஸ் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மல்டிபிள் டைம்ஸ் நான் என்சிஆர்டியை படிப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மினிமம் 100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணி என்சிஆர்டியை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணால் கூட நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நீட்டில் கேட்குற இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்சிஆர்டி லைன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்சிஆர்டிபிக்கும் பக்கத்தை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்லா கொஸ்டினுமே டேரெக்டாக என்சிஆர்டி லைன்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு கோச்சிங் சென்டருமே போகல, ஆஃப்லைனும் போகல, ஆன்லைன் கோச்சிங் சென்டரும் போகல அப்படின்னா ஃபிசிக்ஸ் வாழ இங்கிலீஷ் மீடியம்னு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீச் பண்ணியிருப்பாங்க. என்சிஆர்டில் இருக்க எல்லா லைன்ஸை கவர் பண்ணுற மாதிரி டீச் பண்ணிருப்பாங்க. அதுவும் பியூர் இங்கிலீஷில் டீச் பண்ணிருப்பாங்க. ஸோ வேணும்னா இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஈஸி. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி மட்டும் தான் நான் படித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். மினிமம் 150 கொஸ்டின் பெர் சாப்டர் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கானிக் ஓகேங்களா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே A4 சைஸ் ஷீட்டில் நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கடைசியாக ரிவிஷன் அப்போ லாஸ்ட் 1 month 2 month ரிவிஷன் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போயே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டில் கேட்குறது எல்லாமே டேரெக்டாக தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கும் ப்ரூஃப் நான் காட்டுறேன். ஸோ 2019 கேட்ட கொஸ்டின் இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு ரியேஜென்ட் கேட்குறாங்க. ஸோ என்சிஆர்டிலே இருக்குது பாருங்க அந்த ரியேஜென்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெசைன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் நைட்ரஜன் சல்ஃபர் ரெண்டுமே ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ அது வந்து Fe3+ கூட ரியாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளட் ரெட் கலர் தருது. எதுனாலன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் புக்கில் இருக்கிறது தான் பிளட் ரெட் கலர் FeSCN ஹோல் சார்ஜ் 2+. ஸோ அப்புறம் இந்த ரியாக்ஷன் கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு நேமிங் ரியாக்ஷன், என்சிஆர்டி புக்கில் இருக்க ஒரு நேமிங் ரியாக்ஷன் தான். ஸோ அந்த ரியாக்ஷனுக்கான நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள் ரோசன்மேன் ரியாக்ஷன். ஸோ அடுத்து 2020 கேட்ட ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டன் கொடுத்துட்டு இந்த ரியேஜென்ட் போடுறாங்க. ஸோ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் கேட்குறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக என்சிஆர்டியில் இருக்க ஒரு இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் தேர்ட் கொஸ்டின். ஸோ டேரெக்டாக இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ அந்தளவு ஹை கட் ஆஃப் நம்ம ஸ்கோர் பண்ணோம்னா கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் 160+ மார்க்ஸ் நம்ம கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணோம். ஸோ கெமிஸ்ட்ரியில் 160+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம்னா எந்த ஒரு சாப்டர்ஸுமே நம்ம விடக்கூடாது. எல்லா சாப்டர்ஸுமே கம்ப்ளீட்டாக தரவாக படித்தா தான் 160+ மார்க்ஸ் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன், இந்த வருஷம் நான் என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன், எப்படி நான் என்னோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன், ஸோ நான் அதுக்கு என்னென்ன ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு 100+ லைக்ஸ் வர வைங்க. ஸோ தட் நான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுமே இதே மாதிரி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கான்செப்ட் வீடியோஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த கான்செப்ட் உங்களுக்கு வேணும்ட்டு. ஸோ அதையுமே நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.